ஒரே நிமிஷம் ஜி. அதான் அதான் நல்லாவே இருக்குது. சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். நமஸ்தே டு எவ்ரிபடி. ரியல் வேதாந்தம் அப்படின்றது சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், we have to not only preach but also to practice and others to make them a real Vedanti அப்படின்வார். அதே இதில் இன்னைக்கு டுடே நம்மளுடைய வேத பாராயணம் குரூப்பில் இருந்து யார் யாரெல்லாம் கட்டோபனிஷத்தை இது வரைக்கும் அனுபவிச்சாங்களோ அதில் 3 சிஷ்யர்கள் ஒவ்வொரு வள்ளி, ஒருத்தருக்கு ஒரு வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சங்கரநாராயணன் அண்ணா அவர் முதல் வள்ளியை பேச போகிறாரு. அடுத்து ஆறுமுகம்ஜி அவர் செகண்ட் வள்ளி பேசுவார். மூணாவது ஸ்ரீ முரளிதரன் சார் அவர் மூணாவது வள்ளி பற்றி கட்டோபனிஷத்தில் பேசுவார். இதற்கு அப்சர்வர் சரவணன்ஜி ப்ளஸ் நானும் இதில் பார்ப்பேன். நான் அதில் ஸ்பெக்டேட்டர் தான். பட் ஆனால் சரவணன்ஜி அதில் நீங்கள் கணிச்சு அவங்க நல்லா சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக்குன்னு சொல்லணும். And it will be uploaded in the YouTube also, so that other Vedantis also, those who want to really become a Vedanti, this is the procedure. ஏன்னா எப்போவுமே சிஷ்யனாக இருக்கக்கூடாது. சிஷ்யர்களுக்கான உண்மையான லட்சணம் என்னென்னா பட்டனம் பாட்டனம். அப்போ படிக்கிறத அடுத்த வாளுக்கும் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் தான் எந்த அளவுக்கு கிரகிச்சிருக்காங்க அப்படின்வாங்க. சுவாமி பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளாகட்டும், சுவாமி பரமாத்தானந்த சுவாமிகளாகட்டும், சுவாமி ஓம்காரானந்த சுவாமிகளாகட்டும், எங்கள் ஆச்சாரிய சுவாமிகளாகட்டும், ஆஸ்தோஷானந்த மகாராஜ், மற்ற சுவாமிகள் எல்லாமே வேதாந்தம் எப்போவுமே ஈவன் சுவாமி விஸ்வரூபானந்த மகாராஜ், சர்வப்பிரியானந்த மகாராஜ் ஆல்சோ எங்களுக்கு ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்போது கிளாஸஸ் எடுத்துகிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸை நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் வைஸோ இல்லை செக்ஷன் வைஸோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் டெஸ்டிங், இட் இஸ் டு ஆவருத்த அசகிருத்த உபதேசாத்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அதை திரும்ப திரும்ப நம்ம கேட்கும்போது நமக்கும் மனசு உள்ளார போகும். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கும் ஓ இப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணணும். அதுதான் உண்மையான வேதாந்தத்தோடைய அறிகுறி. ஸோ வித்வுட் டேக்கிங் மச் டைம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வள்ளியை சங்கரநாராயணன் அண்ணா கிட்ட பார்க்கலாம். சங்கரநாராயண்ஜி ரெடிங்களா? ஹரிஓம். மற்றவங்க எல்லாருமே வேணும்னும் போது மைக்கை ஆன் பண்ணிக்கோங்க, மீதி நேரம் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இப்ப நம்ம கடோபனிஷத் பார்க்க போறோம். கடோபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கடசாகையில் உள்ள ஒரு உபனிஷதம். நம்ம இப்ப நேரடியா ஸ்லோகத்துக்கு போயிடலாம். முதல் வள்ளி 29 ஸ்லோகம் உள்ளது. இதை 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல் வள்ளி 9 to 1 கதை பகுதி, குரு சிஷ்யன். இது 7 to 10 வரைக்கும் உள்ள 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தை நசிகேதன் அவன் பேரு. அவன் தகப்பனார் பெயர் வாஜஸ்ரவஸ். அவர் விஸ்வஜித் யாகம் செய்கிறார். அந்த யாகம் செய்யறப்ப என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் தானமா தரணும். ஆனா இவர் என்ன பண்றார் அப்படின்னா, பால் கொடுக்காத பசுக்கள், புல்லு கூட சாப்பிட முடியாத பசு, அப்புறம் கன்று ஈன்று முடிஞ்ச இனிமேல் கன்று ஈழ முடியாத பசுக்களை எல்லாம் தர்றார். இதை நசிகேதன் பார்க்கிறான். பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் நினைக்கிறான் என்னன்னா, ஒரு யாகம் அதன் முழு பலனை தரணும் அப்படின்னா 100% முறைப்படி செய்யணும். எனவே இப்படி சரியில்லாம தானம் கொடுக்கறதுனால
யாகம் வந்து பூர்த்தி ஆகாது. இது மாதிரி கொடுத்த என்ன ஆகும்னா அவன் துக்கத்தை கொடுக்கக்கூடிய உலகத்தை அடைவான். அப்போ நசிகேதனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நல்ல பொருளை கொடுத்துட்டு தானே தானம் மீதி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னதானே தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இது வந்துட்டு அவனுடைய தியாகத்தை காமிக்குது. அதனால அவன் என்ன பண்றான், நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்னை யாருக்கு தட்சணையாக தரப்போகிறீர்கள் என்று ஒரு 4-5 தடவை கேட்கறான். ஏன் அப்படின்னா வாசஸ்ரவஸ் வந்து பல வேலையில இதுலயும் பிஸியா இருக்கிறதுனால அவர் அதை கவனிக்கல. அதனால நசிகேதஸ் ஒரு 4-5 தடவை கேட்கறான். அப்ப அவர் வாசஸ்ரவஸ் என்ன பண்றாரு, ஏதோ நினப்புல ஏதோ ஞாபகத்துல உன்னை வந்து எவனுக்கு கொடுத்துற அப்படின்ட்டு சொல்றாரு. இவன் அதை கேட்டுக்கிட்டு யாகசாலையில பொய் சொல்லக்கூடாது இல்ல, அதனால அப்பா சொன்னதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்புறம் யம தர்மராஜன் கிட்ட யமதர்மன் வீட்டுக்கு போறான், அதாவது யமலோகத்துக்கு போறான். ஆனா அங்க வந்து யமன் வந்து வீட்டுல இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு. அதனால அவன் என்ன பண்றான், நசிகேதன் 3 நாள் வந்து வீட்டு வாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறான். அதாவது சாப்பிடாம எதுவுமே சாப்பிடாம இது பண்ணாம உக்காந்து இருக்கிறான். 4ஆவது நாள் யமன் வர்றாரு. யமன் வந்துட்டு இது இவனை கவனிக்காம வீட்டுக்குள்ளார போயிடுறாரு. உள்ளார போனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி யமன் கிட்ட வந்துட்டு முன்ன தேடிட்டு ஒரு அதிதி பிராமணன் வந்திருக்கிறான், 3 நாளா நம்ம வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கிறான், சாப்பிடக்கூட இல்லை, அதனால அவரை கூப்பிட்டு முறைப்படி நீ உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யம தர்மராஜன் வெளியில வந்து நசிகேதனை உள்ளார அழைச்சிட்டு போய் பாத பூஜை எல்லாம் செஞ்சு உன்னை நான் வணங்குறேன், எனக்கு நன்மைகள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா 3 நாட்கள் மேல 3 நாள் என் வீட்டு வந்துட்டு வெளியில இருந்து நீ சாப்பிடாம இருக்கிறீங்க, ஒரு அதிதியை நான் உபசரிக்காதது என்னுடைய தப்பு தான், அதனால நீங்க வந்துட்டு உங்களுக்கு 3 வரம் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதனை வணங்கி நமஸ்கரிச்சுட்டு கேட்டுக்கிறான். யமன் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆள், அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, அவர் தன்னோட கடமையை தான் செய்யறதுக்கு போயிருக்காரு. இருந்தாலும் ஒரு அதிதி பிராமணன் தன் வீட்டுக்கு முன்னால வந்து காத்திருக்கிறான்னு தெரிஞ்சும் அந்த தப்பெல்லாம் தன் மேலேயே போட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு பரிகாரமா 3 வரங்களா தர்றான். முதல் வரத்தை கேட்கிறார் நசிகேதன் கேட்கிறார், அதாவது தன் தந்தையை நினைத்து என் தந்தை அமைதியான மனத்தை அடைய வேண்டும், அவர் கோபப்படாமல் இருக்கணும், தான் திரும்பி போகும் பொழுது என்னிடம் கோபப்படாம முன்பு போலவே அன்போடு என்னை புரிந்து ஏற்றுக்கொண்டு நடக்கணும் அப்படிங்கிறான். ஏன்னா யமலோகத்திலிருந்து ஒருத்தன் திரும்பி உசுரோட வரான்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதனால அது மாதிரி கேட்கிறான். யமன் சொல்றாரு, சரி உன் தந்தை உங்ககிட்ட கோவிச்சிக்க மாட்டாரு, உங்ககிட்ட முன்ன மாதிரியே அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. 2வது வரத்தை கேள் அப்படிங்கிறாப்புல. நசிகேதன் 2வது வரமா சமுதாயத்திற்காக கேட்கிறான். ஏன்னா வாஜஸ்ரவஸ் வந்து கஷ்டப்பட்டு சொர்க்கம் அடையறதுக்காக யாகம் செய்யறாரு, ரொம்ப கஷ்டம் அதை, ஆனா அதை விட எளிதான வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக நசிகேதஸ் கேட்கிறான். ஏன்னா சொர்க்கத்துல வந்து பயம் இல்லை, மூப்பு கிடையாது, அங்க பசிதாகம் கிடையாது, யம பயமும் கிடையாது, எல்லாரும் எப்பயும் சந்தோஷமா இருக்கலாம், அதனால சொர்க்கலோகத்தை அடையிறதுக்கான அந்த வித்தையை சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு கேட்கிறான். யமன் சொல்றான், நசிகேதா உன்னால் எது கேட்கப்பட்டதோ அதை நான் உனக்கு சொல்றேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இடத்துல வந்து விராட் உபாசனையை பத்தி சொல்றாரு. அதாவது அந்த வேள்வி எப்படி செய்யணும், கோமகுண்டம் கரலை எப்படி வைக்கணும், பிரயோக மந்திரம், இவை எல்லாத்தையுமே சொல்லி தராரு. இது எல்லாம் கேட்டுக்கிட்டு நசிகேதன் அப்படியே ரிப்பீட் பண்றான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இது பண்ணி சொல்றான். அதை கேட்டு யமன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவர்கிட்ட இருக்க ஆபரணங்கள் இது எல்லாமே கழட்டி கொடுக்குறாரு அவருக்கு. அப்புறம் மேல என்ன சொல்றாருன்னா, இந்த யாகம் வந்து இனிமேல் பூமியில யார் செஞ்சாலும் அவங்க அந்த யாகத்து வந்து உன்னுடைய பேர்லயே நசிகேத அக்னி அப்படின்ட்டு உன் பேர்லயே வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தராப்ல. இப்ப
இப்ப 3வது வரம் கேளுங்க அப்படின்ட்டு சொல்றாப்ல. அப்ப நசிகேதஸ் கேட்கிறான், இந்த உடலானது இறந்து கிடக்கும் போது ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சிலரும், செத்த பின் ஒன்றும் இல்லைன்ட்டு சிலரும் சொல்றாங்க. அதாவது உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை பத்தி உண்மையா அறிய ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு கேட்குறான். இந்த 3வது வரத்தின் மூலமா ஆத்ம வித்தையை கேட்கிறார். முதல் 2 வரம் வந்துட்டு ஒரு வரம் வந்து தனி மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இப்படின்ட்டு கேட்கிறாரு. குடும்பத்துக்காக கேட்கிறாரு. 2வது வரம் வந்து சமுதாயத்துக்கே கேட்கிறாரு. 3வது வரம் வந்து தன்னுடைய இதுக்காக கேட்கிறாரு. தான் யார் என்ன எப்படி என்றையும் உண்மையை அறியவதற்காக கேட்கிறாரு. இது வந்து ஒவ்வொரு ஜீவனுடைய அடிப்படை ஆசை, பூரண விடுதலையை, முக்தியை, ஆனந்தத்தை அடையவே பிறந்திருக்கு. அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். தேகம் நம் கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் ஏதோ ஒன்று வருகிறது போகிறது. பிரத்யட்சமாக யாரும் ஆத்மாவை பார்த்ததில்லை, ஆனால் உயிர் உடலை விட்டு பிரிப்பது யம தர்மராஜ். ஆகவே இதை பற்றி விரிவாக அறிந்தவர் அவரே. எனவே நசிகேதன் சொல்கிறார், உம்மிடம் இருந்து இதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து குரு சிஷ்யன் வந்து இணைகின்றார்கள். ஏன்னா 2 பேரும் ஒரே நோக்கத்துக்காக இருக்கிறாங்க. 2 பேரோட எண்ணங்களும் நோக்கமும் ஒன்றே இருக்குது. அதனால அவர்கள் 2 பேரும் இணையத்துக்கு விரும்புறாங்க. இந்த ஆத்ம வித்தியானது தேவர்களாலும் கேட்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது அன்று. இது மிக மிக நுட்பமானது. ஆகவே உனக்கு தேவையான வேறு வரத்தை கேட்டு யம தர்மராஜன் சொல்றாரு. யமனை பிரம்ம வித்தையின் ஆச்சாரியராக சங்கரர் கூறுகிறார். இவர் பிரம்ம ஞானி. ஆகவே இவரிடம் இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நசிகேதஸ் கேட்கிறார். யார் கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை அவருக்கு சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஏனெனில் அதை புரிந்து கொள்ளும் தகுதி அவருக்கு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் வேதாந்தத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆகவே தகுதியாக இருந்தால் ஒழிய பதில் சொல்லக்கூடாது. இது தேவர்களாலும் கூட அறிந்து கொள்ள முடியாது. இது மிக மிக சூக்ஷ்மமானது. ஆகவே வேற கேள் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு நசிகேதஸ் வந்து சொல்றாப்னா, யம தர்மராஜரே, தேவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னீர். இது மேலும் அவ்வளவு எளிதல் என்றும் கூறினீர். ஆனால் உயிர்களை எடுத்துச் செல்லும் யமனுக்கு இறந்த பின் உயிர்கள் என்ன ஆகிறது என்று தெரியும். ஆகவே இந்த ஆத்ம வித்தையை உன்னை தவிர வேறு யாரும் சொல்லித்தர தகுதி இல்லை என்று கூறுகிறார். அண்ட சராசரங்களிலும் புவனங்களிலும் அனைத்தும் இறுதியில் யமனை வந்து அடைகின்றன. மேலும் இதற்கு சமமான வரம் வேறு இருப்பதாக தனக்கு தெரியவில்லை என்கிறார். யமன் சொல்கிறார். மறுபடியும் அவனை நசிகேத சோதனை பண்றாரு. உனக்கு நீண்ட ஆயுளையும் புத்திர பௌத்திரர்களையும் நிறைய பசுக்கள், யானைகள், குதிரைகள், செல்வங்கள் முதலியவற்றை பெற்றுக்கொள். மேலும் இந்த பூமியில் பரந்த அரசையும், மேலும் நீ எத்தனை காலம் வாழ விரும்புகிறாயோ அதுவரை வாழலாம். இந்த வரத்துக்கு ஒப்பான வேறு வரம் இருந்தால் நீ கேட்டுக்கொள். நீண்ட ஆயுளை கேட்டு பெற்றுக்கொள். இந்த பூலோகத்தில் நீ அரசனாக இருப்பாயாக. மேலும் இவற்றை அனுபவிக்கும் சக்தியையும் தருகிறேன் சொல்றாரு. மேலும் இந்த உலகில் என்னென்ன தேவையோ அவற்றை கொடுக்கிறேன். தேவலோகத்தில் உள்ள ஸ்திரீகள், தேவர்கள், செல்வங்கள் இவற்றையும் நான் அளிக்கிறேன். இவற்றை மனிதனால் அடையப்பட முடியாதது, அதை கூட கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இவற்றை கொண்டு பணிவிடை செய்து கொள். ஆனால் மரணத்தை பற்றி அடிக்கடி கேட்காதே என்கிறார். நசிகேத சொல்கிறார், இதுவரை நீ சொன்னவை எல்லாம், அதாவது எல்லா பொருள், இது செல்வம், இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போது யமனை வந்து அந்தகனே என அழைக்கிறார். அதாவது எல்லாவற்றிற்கும் முடிவை உண்டு பண்ணுகிறவன். அதனால அந்தகன்ட்டு கூப்பிடுறாரு. நாளைக்கு இருக்கின்றவோ இருக்காதோ என சந்தேகிக்கப்படக்கூடியவை அனைத்தும், எல்லா இந்திரியங்களின் சக்தியும் உன் பொருட்கள் அழிக்கும் தன்மை உடையது. இந்த உலகில் இருக்கும் அனைத்தும் பிரம்மதேவன் உட்பட அல்ப ஜீவிதமே.
ஆகவே நீ கொடுத்த அனைத்தும் முன்னிடமே வரும். இது நசிகேதனுடைய விவேக வைராக்கியத்தை காமிக்குது. இதை நசிகேதன் சொல்றான், இது நான் தெரியாம சொல்ல, நித்திய அனித்தியத்தை அறிந்துதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். நீ கொடுத்த எல்லாம் மிக சிறந்தவை, ஆனால் அவற்றை எல்லாம் நீயே வைத்துக் கொள்ளும் என்கிறார். நசிகேதனுக்கு எல்லா ஞானமும் இருந்ததுனால அவன் தெளிவா சொல்றான். பூரா திருப்தியோ இதையோ அவை தர முடியாது என்பதை தெரிந்து சொல்றார். நீ கொடுத்த வஸ்துக்களின் தன்மை உனக்கு தெரியாதா? காலத்தினால் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் தன்மை படைத்தவனே, காலனே, அந்தகனே, அனைத்துமே அனித்திய தோஷம் உடையவை. நீ கொடுத்த எதுவுமே சாஸ்வதம் இல்லை. நீ கொடுத்தவை எல்லாம் நாளைக்கு இருக்குமோ இல்லையோ என்ற தன்மையை உடையது. எதுவுமே நித்தியம் இல்லை. சர்வ ஜீவிதம் அல்பமேவ. அவற்றினால் அனைத்து இந்திரியங்களும் நலிவடைகின்றன. ஆத்ம சக்தியை, மனசக்தியை அழித்துவிடக்கூடியவை. இவைதான் வறண்டு தேய்ந்து நலிவடைந்து அழிந்து மற்றவைகளையும் அவ்வாறே அழிய செய்யும். மேலும் அதன் பின்னால் உள்ள விவேக சக்தியும் அழித்துவிடும், பகுத்தறிவை அழித்துவிடும். இதனால் பல விஷயங்களுக்கு அடிமையாகி விடுகிறான். இவை எல்லாம் என்னால் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். இவை ஒரு பந்தத்திலிருந்து மற்றொரு பந்தத்தில் கொண்டு போகும். இவை அனைத்தும் ஜீவிதமும் பிரம்மதேவன் உட்பட அனைத்துமே அனித்தியம், அல்பம். அல்பம்னா குறைஞ்ச காலம். இவைகளால் பாதிக்கப்படாதவன். மனிதன் ஆசைகளினால் தளர்ச்சி அடைகிறான். செல்வம் செல்வம் என்று அழைகிறான். மனிதன் தனத்தினால் திருப்தியோடு கிடையாது. திருப்தியை ஏற்படுத்திக் கொள்பவனாக ஆவது கிடையாது. ஏன்? எவ்வளவு செல்வம் வந்தாலும் அவனை திருப்திப்படுத்த முடியாது. அது அவனை திருப்தி பண்ண முடியாது. நான் பூரண தத்துவை பொருளை கொண்டு அடைய முடியாது. யமனே, உன்னை பார்த்து விட்டு போகும் பொழுது உன்னை தரிசனம் செய்த மாத்திரத்திலேயே அனைத்து செல்வங்களையும் நான் அடைவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் ஒரு அதிதி பிராமணனாக வந்திருக்கிறேன், நீ வரம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டாய். அதனால நீ நான் கேட்ட வரத்தை தான் எனக்கு கொடுக்கணும். உன்னை பார்த்துட்டு போனதுனாலேயே உன்னுடைய அருள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடும். அதனால உன் பிரம்ம ஞானியாகிய உன்கிட்ட போயிட்டு, நான் மூப்பு மரணம் உடைய நான் எதை கேட்டு பெறுவேன்? அழியக்கூடிய இவைகளை அழியாத உன்னிடம் கேட்டு பெறுவது முட்டாள்தனமானது. நீண்ட ஆயுளை கொடுத்தாலும் யாரும் விரும்ப மாட்டார்கள். சிற்றின்பங்களில் ஆசை வைக்க மாட்டார்கள். ஆகவே நான் உன்னிடம் அழியாத ஆத்ம தத்துவத்தை கேட்டேன். அதை நீ எனக்கு தரணும்ட்டு மறுபடியும் கேட்கிறான். யமதர்மராஜன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, இதை நான் உனக்கு சொல்லி தருகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஹரி ஓம் சாமி. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்கர்ஜி. ரொம்ப நல்லா ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரொம்ப அழகா. இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம மந்திரம் பாராயணம் பண்ணதை காட்டிலும் அர்த்தம் நமக்கு மண்டையில வருதா, அதுதான் ரொம்ப முக்கியம். மனநத்துல நம்ம உள்ளார ஃபுல்லா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா எனக்கு. அடுத்து இப்ப அநேக ஆசீர்வாதங்கள் உங்க எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆறுமுகம் ரெடிங்களா? சாமி, அது ஸ்லோகம் சொல்லலான்ட்டு டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால அதனால இது மட்டும் சொல்லி. நோ ப்ராப்ளம். இதுவே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வேண்டியது நீங்க எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு அதை பிடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். அடுத்து ஆறுமுகம் ஜி அவர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆறுமுகம் ஜி செகண்ட் வள்ளி. எஸ் சுவாமிஜி. கடைசியில சங்கரன் இது சரவணன்ஜி நமக்கு கன்சாலிடேட் பண்ணி அவரு ஃபீட்பேக்கையும் கொடுப்பாரு. ஓகே ஓகே ஜி, ஓகே. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வி நாவதீரமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. சுவாமிஜி நமக்கு எடுத்தருளிய கதோபநிஷத்தின் இரண்டாவது
வள்ளி, முதல் அத்தியாயத்தின் 2வது வள்ளியை நான் அறிந்த வரையில் நான் எடுத்து உரைக்க விளைகின்றேன். கதோபனிஷத்துல 2 அத்தியாயங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 3 வள்ளிகளாக இருக்கின்றன. மொத்தம் 119 மந்திரங்கள் 2 அத்தியாயமும் சேர்த்து. முதல் அத்தியாயத்துல 21 மந்திரங்களும், 2வது அத்தியாயத்தில் 48 மந்திரங்களுமாக மொத்தம் 119 மந்திரங்கள். இதில் சங்கரநாராயணன்ஜி எடுத்த முதல் வள்ளியில 29 ஸ்லோகமும், அடுத்து நான் எடுக்க இருக்கிற 2வது வள்ளியில் 25 ஸ்லோகம், 3வது வள்ளியில் 17 ஸ்லோகமுமாக முதல் அத்தியாயம் முடிவு பெறுகிறது. 2வது அத்தியாயத்தில் மொத்தமாக 48 ஸ்லோகங்கள், முதல் வள்ளியிலும் 2வது வள்ளியிலும் 15 ஸ்லோகங்களுமாக 3வது வள்ளியில் 18 ஸ்லோகங்களோடு கூட 2வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. இதில் நான் எடுக்க இருக்கின்ற முதல் அத்தியாயத்தின் 2வது வள்ளியில் முதல் 13 மந்திரங்கள் சிஷ்யனுடைய புகழையும் ஆச்சாரியருடைய புகழையும் ஒரு உபதேசிப்பது எந்த வகையில் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பதாக அமைந்திருக்கிறது. Skill to communicate, required to teach Atma Vidya where words fail. வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஆத்மாவை பற்றி எவ்வாறு எடுத்துரைப்பது என்பதை குறிப்பதாக முதல் 13 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அடுத்து 14 ஸ்லோகத்தில் நசிகேதஸ் யமதேவரிடம் கேட்ட 3வது வரத்தை திரும்ப ஞாபகப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆத்மாவுடைய விளக்கமாகவும் அது இருக்கின்றது. அடுத்து 15லிருந்து 17 ஸ்லோகம் வரை ஓம்கார உபாசனா எவ்வாறு செய்ய வேண்டும், அதுக்கு எவ்வாறு நம்மளுடைய மனதை தகுதிப்படுத்த வேண்டும், ஹிரண்ய கர்ப்பம், விராட், ஈஸ்வர சமஸ்திதி, காரண சரீரம் என்பதை பற்றி குறிப்பதாக 15லிருந்து 17வது ஸ்லோகங்கள் வரை எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 18, 19, 20, 25 மந்திரங்கள் ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை சைத்தன்யமாக, நிர்விகாரத்துவமாக, அகர்த்துவமாக, அபோக்ருத்துவமாக, சர்வ அதிஷ்டத்துவமாக, துர்விக்ரத்துவமாக, தேசகலா அதீதத்துவமாக இருப்பதை எடுத்து விளக்கக்கூடியதாக இந்த மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன. கடைசியில் இருக்கக்கூடிய 21 மற்றும் 24 வரையிலான ஸ்லோகங்கள் மறுபடியும் சிஷ்யனுடைய தகுதியை எடுத்து இயம்பக்கூடியவராக அமைந்துள்ளது. இதில் நான் குறிப்பிட்ட போல முதல் 13 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகம் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்பதை பற்றி எடுத்து இயம்புகிறது. ஸ்ரேயஸ் என்பது நன்மைக்கான பாதையாகவும் மங்களத்தை தருவதாகவும் இருக்கக்கூடியது. பிரேயஸ் என்பது இன்பத்திற்கான பாதையாகவும் மோட்சத்திலிருந்து தவறி போகக்கூடியவன் எடுத்து அவனை வழிநடத்துவதாகவும் இருக்கக்கூடிய பாதை பிரேயஸ் பாதையாக இருக்கிறது. இது பிரவிருத்தி லட்சணம், நிவிருத்தி லட்சணம் என்பதாகவும் கூறலாம். இல்லறத்திற்கான தர்மம், அர்த்தம், காமம் என்பது பிரேயஸ் பாதை. துறவரத்திற்கான மோட்ச பாதை என்பது ஸ்ரேயஸான பாதை. இந்த 2 பாதைகளையும் மனிதன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இவ்விரண்டு பாதைகளையும் ஆராய்ந்து நன்மையை தரக்கூடிய ஸ்ரேயஸான பாதையை தீரன் ஒருவனே தேர்ந்தெடுக்கின்றான். அறிவற்றவன் பொருட்களை அடைவதற்கும் அவற்றை காப்பதற்குமான இன்பத்திற்கான பாதையான பிரேயஸான பாதையை தேர்ந்தெடுக்கின்றான். யமன் இந்த 3வது ஸ்லோகத்தில் நசிகேதனை புகழ்கிறான். க்ளோரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ங்கிறத மாதிரி, நசிகேதனே, இன்பத்தை கொடுக்கின்ற கவர்ச்சியான பொருட்களை நீ நன்கு ஆராய்ந்து விட்டுவிட்டாய். பல மனிதர்கள் எதில் மூழ்குகிறார்களோ அதனை நீ அல்பம் என்று நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு நீ தீரனாக இருக்கின்றாய் என்பதாக யமன் நசிகேதனை புகழ்வதாக 3வது மந்திரம் அமைந்துள்ளது. 4வது மந்திரத்தில் அவித்யா என்றும் வித்யா என்றும்
கருதப்படுபவை இரண்டு முற்றிலும் வேறான பலனை உடைய பாதைகள். இதில் நசிகேதன் வித்யை நாடுபவனாக இருக்கின்றான். அதை யமதேவர் எடுத்து உரைக்கின்றார். பல பொருட்களை நான் உனக்கு வரமாக கொடுத்த போதும் அவற்றை நீ ஏற்கவில்லை, மாறாக வித்யை ஸ்ரேயசான பாதையை நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் என்று உரைக்கின்றார். அஞ்ஞானிகளின் வழியாக அறியாமையில் மூழ்கி இருப்பவர்கள் தங்களை அறிவுடையவர்களாகவும் ஞானிகளாகவும் கருதுகின்றனர். குருடனாலேயே வழிநடத்தப்படுகின்ற குருடர்கள் போல அங்குமிங்குமாக அலைகிறார்கள் என்று யமதேவர் குறிப்பிடுகிறார். பக்குவமடையாத கவனக்குறைவுடன் கூடிய செல்வம் மீதான மோகத்தால் அறிவை இழந்தவனுக்கு மேலான யோகத்திற்கான சாதனம் விளங்காது. இவ்வளவுதான் உலகம், இதற்கு மேலானது ஒன்றுமில்லை என்று நினைப்பவன் மீண்டும் என்னுடைய வசத்தை அடைகிறான். அதாவது உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய இன்பத்துக்கான சேதனங்களை விரும்புகின்றவன் அந்த இன்பத்தை அனுபவித்து மீண்டும் மீண்டும் மோட்சத்திற்கான வழிக்கு சேராமல் யமதேவரை மரணத்தை அடைந்து மீண்டும் பிறவி எடுத்து உழல்கின்றான் என்பதாக கூறுகின்றார். அடுத்து டீச்சருடைய பெருமையாக குறிப்பிடுகின்றார். எந்த ஆத்மாவை பற்றி கேட்பதற்கு கூட பலரால் முடிவதில்லையோ, எதை கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் பலர் அதனை அறிவதில்லையோ, அதை பற்றி உபதேசிப்பவர் வியப்புக்குரியவர் போல் ஒரு சிலரே, ஆத்மாவை அடைபவர் வியப்புக்குரியவர் போல் ஒரு சிலரே, தகுதியுடைய ஒருவரால் உபதேசிக்கப்பட்டவராக ஆத்மாவை அறிபவரும் வியப்புக்குரியவர் போல் ஒரு சிலரே என்பதாக 7வது மந்திரத்தில் ஆச்சாரியருடைய பெருமையையும் அதே போல சிஷ்யனுடைய பெருமையையும் எடுத்து கூறுகின்றார். 8வது மந்திரத்தில் தகுதியற்ற மனிதரால் உபதேசிக்கப்பட்ட பலவிதமாக கருதப்பட்ட இந்த ஆத்மா எளிதில் அறிய முடியாததாக உள்ளது. தகுதி உடையவர்களால் உபதேசிக்கப்படும் போது இந்த ஆத்மா விஷயத்தில் தவறாக புரிந்து கொள்வது என்பது ஏற்படாது. ஆத்மா அணுவின் அளவை காட்டிலும் சிறியதாக உள்ளது. அது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. ஆத்மாவை உபதேசிக்கின்ற ஒருவர் தகுதியுள்ள மனிதராக இருந்தால் மட்டுமே அந்த ஆத்மா சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படும் என்பதாக இந்த மந்திரத்தில் எடுத்து எம்புகின்றார். அடுத்து 9வது மந்திரத்தில் இந்த அறிவு தர்க்கத்தால் அடையப்பட முடியாதது, மற்றொருவரால் உபதேசிக்கப்பட்டுத்தான் நன்கு புரிந்து கொள்வதாக இருக்கின்றது. இந்த அறிவை நசிகேதா நீ அடைந்து உள்ளாய், உண்மையான உறுதி உடையவனாகவும் இருக்கின்றாய். எங்களை போன்ற தகுதியான ஆச்சாரியர்களுக்கு உன்னை போல சிஷ்யன் அமையட்டும் என்பதாக யமதேவர் இங்கு குறிப்பிடுகின்றார். ஆக இதில் சிஷ்ய பாவத்தையும் சரி ஆச்சாரிய பாவத்தையும் உயர்த்தி கூறியிருக்கிறார், உண்மையாக உரைத்திருக்கின்றார். கர்மபலன் நிலையற்றது என்று நான் அறிவேன், ஏனெனில் அழியக்கூடிய சாதனங்களால் இந்த அழியாததை அடைய முடியாது. நசிகேதனே, இருந்த போதிலும் என்னால் நாசிகேத யாகம் செய்யப்பட்டு அதிக காலத்துடன் கூடிய இந்த யம பதவியை அடைந்துள்ளேன் என்பதாக உரைக்கின்றார். கர்மபலன் நிலையற்றது என்றாலும் அழியக்கூடிய பொருட்களை உத்தேசித்து அழியக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்டு நிலையற்ற யம பதவியும் நிலையற்றதாக இருந்தாலும் அதனுடைய காலம் அதிகமாக இருக்கிறது, அதனால் அது உயர்வதாக இருக்கின்றது, அதை நான் அடைந்திருக்கின்றேன் என்பதாக கூறுகிறார். அடுத்த மந்திரத்தில் நசிகேதனே, ஆசையை பூர்த்தி செய்யும் இடமாகவும் உலகுக்கு ஆதாரமாகவும் தியானத்தின் முடிவற்ற பலனாகவும் பயமின்மைக்கு இடமாகவும் பூஜிக்கத்தக்க ஐஸ்வர்யத்துடன் கூடிய விரிந்த சொர்க்கலோகத்தை ஆராய்ந்து அதன் நிலையாய்மையை உணர்ந்த நீ அதை உறுதியுடன் ஒதுக்கி தள்ளிவிட்டாய். அதாவது சொர்க்கலோகம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. பட் அந்த சொர்க்கலோகத்தினுடைய நிலையற்ற தன்மையையும் தீரனான நசிகேதன் உணர்ந்து அதையும் வேண்டாம் என்று மறுத்து தள்ளியதை அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் ஞான யோகத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தீரன் அறிவதற்கு அரிதான ரகசியத்தை அடைந்த
புத்தியில் வெளிப்படுகின்ற துயரத்தில் இருக்கின்ற என்றும் உள்ள அந்த அறிவு ஸ்வரூபமான ஆத்மாவை அறிந்து சுகத்தையும் துகத்தையும் கடந்து செல்கின்றான். ஞான யோகத்தை எடுத்துக்கிறது மூலமா இந்த ஆத்மா அப்படிங்கிற சுகம் துக்கம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு புத்தியில் மட்டுமே வெளிப்படுகின்ற அந்த ரகசியமான ஆத்மாவை பற்றிய அறிவை அறிந்து கொள்வதற்கான பாதையை ஏற்கின்றான் என்பதாக கூறுகிறார். அறியக்கூடிய மனிதன் இதை கேட்டு நன்கு புரிந்து கொண்டு வேறுபடுத்தி இந்த சூட்சுமமான ஆத்மாவை அடைகின்றான். அவன் சுகத்திற்கான காரணத்தை அடைந்ததனால் மகிழ்ந்திருக்கின்றான். நசிகேதனுக்கு பிரம்மனுடைய இருப்பிடம் திறக்கப்பட்டுள்ளதாக கருதுகிறேன் என்பதாக யமதேவர் குறிப்பிடுகிறார். ஏனெனில் நசிகேதன் ஒரு சாதாரண மனிதன், அழியக்கூடிய மனிதன். பட் அது அந்த மனித பிறவியில் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாக புரிந்து கொண்டு எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுப்பதினால் பிரம்மனுடைய இருப்பிடமான பிரம்மலோகத்தை அடைவதற்கான தகுதியை பெற்றுள்ளதாக கூறுகின்றார். அடுத்ததாக உள்ள 14வது ஸ்லோகத்தில் நசிகேதனுடைய 3வது வரத்தினை திருப்பி ஞாபகப்படுத்துவதாக அமைந்துள்ளது. நசிகேதன் யமதேவரை நோக்கி கேட்கின்றான், தர்மத்திற்கும் வேறான அதர்மத்திற்கும் வேறான, இந்த காரியத்திற்கும் காரணத்திற்கும் வேறான, கடந்ததற்கும் வருவதற்கும் வேறான எந்த ஒன்றை அறிகிறீர்களோ அதை எனக்கு கூறுங்கள். தர்மம் அதர்மம் இது எல்லாத்துக்கும் மாறான, அதே போல காரியம் காரணம்ங்கிறதுக்கும் வேறா இருக்கக்கூடிய, இந்த கடந்து போன விஷயம் நடக்க போற விஷயம் இதுக்கெல்லாம் மாறா இருக்கக்கூடிய எந்த ஒன்றோ அதை பற்றிய அறிவை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற தன்னுடைய 3வது வரத்தை திரும்பவுமாக யமதேவருக்கு ஞாபகப்படுத்துகிறார் நசிகேதன். அடுத்து 15வது ஸ்லோகத்திலிருந்து யமதேவர் ஆத்மா அப்படிங்கிறதனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றார். எல்லா வேதங்களும் எந்த லட்சியத்தை பேசுகின்றனவோ, எதற்காக அனைத்து தவங்களையும் கூறுகின்றனவோ, எதை அடைவதற்கு ஆசை கொண்டு சாதகர்கள் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அந்த லட்சியத்தை உனக்கு சுருக்கமாக கூறுகிறேன் என்று கூறுகிறார். இந்த பிறவியில் நாம் ஏதோ சிறப்பான ஒன்றை அடைய வேண்டுமானால் நாம் மிகப்பெரிய தவம் யாகம் அவற்றை எல்லாம் செய்கின்றோம். அப்படி செய்யக்கூடிய எந்த ஒரு தவத்தினாலும் யாகத்தினாலும் அடைவதற்கு எல்லோரும் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் அது ஆத்மாவை பற்றிய அறிவு. அந்த விஷயத்தை பற்றி நான் உனக்கு எடுத்து எம்புகின்றேன் என்று கூறி அடுத்த ஸ்லோகத்தில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பற்றி எடுத்து எம்புகின்றார். ஓம் என்ற இந்த பிரணவ மந்திரம் 3 அட்சரங்களான அ உ இம் என்று 3 அட்சரங்களை அடங்கிய ஒரு மந்திரம். இதில் அ அக்ஷரம் ரிக்வேதத்தையும், உ அக்ஷரம் யஜுர்வேதத்தையும், இம் அக்ஷரம் சாமவேதத்தையும் குறிக்கின்றது. ஓம் என்பதே சகுன பிரம்மமாகவும் இருக்கிறது. இந்த எழுத்தே நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறது. இந்த எழுத்தை தியானித்து ஒருவன் எதை விரும்புகின்றானோ அதனை அடைய முடியும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக 17வது ஸ்லோகத்திலும் ஆத்மாவை பற்றிய விளக்கமாக இந்த ஆலம்பனம் மேலானது, இந்த ஆலம்பனம் சகுன நிர்குண பிரம்மனை குறிக்கின்றது. இந்த ஆலம்பனத்தை தியானித்து பிரம்மலோகத்தில் ஒருவன் மகிமைப்படுத்தப்படுகின்றான் என்று கூறுகின்றார். அடுத்து 18வது ஸ்லோகத்திலிருந்து ஆத்மஸ்வரூப விளக்கமாக 18வது ஸ்லோகத்தில் இந்த சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மாவிற்கு பிறப்பில்லை, இறப்பும் இல்லை, இது எதனிடமிருந்தும் தோன்றவில்லை, இதனிடம் இருந்து எதுவும் தோன்றவில்லை, பிறப்பற்றது, என்றும் உள்ளது, தேய்வற்றது, உணர்ச்சியற்றது, உடல் கொல்லப்படும் போது கூட இந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை என்றாக இந்த ஆத்ம விளக்கத்தை எடுத்து எம்புகின்றார். இதற்கு விளக்கமாக ஒரு கொல்பவன் ஆத்மாவை கொல்வதாக கருதினாலும், கொல்லப்படுபவன் ஆத்மா கொல்லப்படுவதாக கருதினாலும் அந்த இருவரும் அறிபவர்கள் அல்ல. ஆத்மா கொல்வதும் இல்லை,
கொல்லப்படுவதும் இல்லை என்பதாக உரைக்கின்றார். அடுத்து ஆத்மா என்பது சிறியதை காட்டிலும் சிறியது, அதேபோல் பெரியதை காட்டிலும் பெரியது. அது ஒரு உயிரினத்தினுடைய ஹிருதய குகையினுள் கூடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசையற்றவன் இந்திரியத்தின் அமைதியினால் ஆத்மாவுடைய இந்த மகிமையை அறிகின்றான், அதன் மூலம் சோகத்திலிருந்து விடுபடுகின்றான் என்று கூறுகின்றார். அடுத்து மறுபடியும் தகுதியாக ஒரு சிஷ்யனுடைய தகுதியாக 21வது ஸ்லோகத்திலிருந்து எடுத்து எம்புகின்றார். அமர்ந்து கொண்டு தூரம் செல்கிறது, படுத்துக்கொண்டு எல்லா இடத்திற்கும் செல்கிறது, சுகம் உடையதாகவும் சுகம் அற்றதாகவும் உள்ள இந்த ஆத்மாவை என்னை தவிர வேறு யார்தான் அறிய முடியும்? இவ்வாறு குறிப்பிடுவதன் மூலம் தான் அந்த ஆத்மாவை பற்றி எடுத்து எம்புவதற்கு தகுதியுடையவர் என்றும், நசிகேதஸ் அந்த ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய தகுதியை பெற்றவன் என்றும் எடுத்து எம்புகின்றார். அடுத்து உடல்களுள் உடலற்றதாகவும் நிலையற்றவற்றுள் நிலையானதும் ஆன பெரிய அனைத்தையும் வியாபிக்கின்ற ஆத்மாவை அறிந்து தீரன் துயரப்படுவதில்லை. இவ்வாறு இருக்கக்கூடிய ஆத்ம லட்சணம், இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை உண்மையாகவே உணரக்கூடிய ஒரு தீரனான ஒருவன் துயரப்படுவதற்கான சந்தர்ப்பம் அமையாது என்பதாக குறிப்பிடுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஆத்மா ஓதுவதால் மட்டும் அடையப்படுவதில்லை. நான் அதை பத்தி அதிகமா படிக்கிறதுனால உணர முடியுமான்னா முடியாது. எனக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கு, ஞாபக சக்தியால் அடைய முடியுமா அப்படின்னா ஞாபக சக்தியால் அடைய முடியாது. மீண்டும் மீண்டும் கேட்பதால் மட்டும் அடையப்படுவதா அப்படி என்றால் அவ்வாறும் இல்லை. இந்த ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனால் அடையப்படுகிறது. ஆத்மாவை தேடுவோரை நாம் தேடுவதை போலவே ஆத்மா தன்னை அடையக்கூடியவனை தேடக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனால் அடையப்படுகிறது. இந்த ஆத்மா அவனுக்கு தன் ஸ்வரூபத்தை விளக்குகிறது என்பதாக யமதேவர் குறிப்பிடுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஆத்மா யாரெல்லாம் அடைய விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் என்பதாக, தவறான நடத்தையிலிருந்து விலகாதவன் இந்த ஆத்மாவை அறிய முடியாது, அடைய முடியாது. இந்திரிய ஒழுக்கமற்றவன் இந்த ஆத்மாவை அறியவும் முடியாது, அடையவும் முடியாது. அதே போல மன ஒருமுகப்பாடு அற்றவனாலும் இது அடையக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் இல்லை. அதே போல மன அமைதியற்றவனாலும் இந்த ஆத்மா அடைய முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார். அடுத்து இந்த வள்ளியினுடைய கடைசி ஸ்லோகமான 25வது ஸ்லோகத்தில் மறுபடியும் ஆத்மா ஸ்வரூபத்தை விளக்கும் முகமாக, எந்த ஆத்மாவிற்கு பிராமணன் சத்திரியன் ஆகிய இருவரும் உணவு ஆகின்றனரோ, எந்த ஆத்மாவுக்கு மிகப்பெரிய நிலையில் இருக்கும் யமதேவரே ஊறுகாய் போன்றவராக இருக்கிறாரோ அந்த ஆத்மா எங்குள்ளது என்றும் இவ்விதம் உள்ளது என்றும் யாரால் தான் அறிய முடியும் என்பதாக இந்த 2வது வள்ளியை யமதேவர் முடிக்கின்றார். நான் அறிந்த வரையில், நான் உணர்ந்த வரையில் நான் இதை எடுத்து வைத்திருக்கிறேன். நன்றி. அற்புதம் ஆறுமுகம் சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒவ்வொரு மந்திரமா ரொம்ப பியூட்டிஃபுல். உண்மையிலேயே என்னன்னா, நான் என் வாத்தியார்கிட்ட கற்றுக்கும் போது இருந்த ஆனந்தத்தை காட்டிலும் நீங்கள்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிஷ்ய வித் தாபஹாரி, இப்போ நீங்கள் எல்லாமே சிஷ்ய வித்தாபஹாரி. வித்தம்னா மானுஷம் வித்தம், மோக்ஷ வித்தம், அந்த மோட்சத்தையே அடைகிற மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல். ஒவ்வொரு மந்திரமா அழகா எடுத்து சொன்னாரு. அது 2nd சாப்டர்லேருந்து. அடுத்து முரளிஜி அவர் 3rd வள்ளி சொல்ல போகிறார். இப்போ அடுத்தது நீங்கள் மற்றவங்க சொல்லும்போது நம்ம மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் அடுத்தவங்க சொல்லுறது நல்லா க்ளீனாக கேட்கும். முரளிஜி ரெடிங்களா? ஹரியோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக.
இப்ப வந்து நம்ம கட்டோபனிஷத்துல முதல் அத்தியாயத்துல 3வது வள்ளியை பார்க்க போறோம். இதுல மொத்தம் 17 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் 2 ஸ்லோகம் வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஒளி நிகழ்ற ரீதியில சொல்ல போறாரு. 3-8 வரைக்கும் ரத கற்பனை. 1-2 வந்து ஜீவாத்மா வந்து நிழலாகவும் பரமாத்மா ஒளியாகவும் இதுல இருக்கு. இது யாங்களை துணை கொண்டு நம்ம வந்து இதை அடையலான்ற மாதிரி அதை வந்து டீட்டெயில்ஸா அப்புறமா பார்க்கலாம். 3-8 வரைக்கும் ரத கற்பனை. ரத கற்பனைனா சரியான பாதையில் ஜீவாத்மா சென்றால் பரமாத்மாவை அடைகிறது. 9-11 வரைக்கும் புற உலகம் உண்மை இல்லை, அக உலகம்தான் தூய்மைப்படுத்தி அதை எப்படி அடைவதுங்கிறத லட்சியத்தை பத்தி 9-11 வரைக்கும் சொல்றாங்க. 12-13 வரை முத்தமான இந்த ஞானத்தை அடைவதற்கு அவசியம் ஏன் தேவை அப்படிங்கிறத படிப்படியா ஆத்மாவை எப்படி அதில் நிலை பெற வேண்டும்ன்றத விழிப்புணர்வை ஏற்படுத்துறது 12-13. 14-15 குருவின் தேவை. இதுல வந்து நம்ம வந்து குருமுகமா அடையிறது தான் சுலபமானது. அதற்கான வழியை நமக்கு அவர் போதிப்பான்ற ரீதியில அவர் என்னென்ன செய்ய சொல்றாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு அதுல விதவிதமான விஷயங்கள் நம்ம இந்திரிய சுகங்களை எப்படி அனுபவிக்கிறோம் அதுல இருந்து எப்படி வெளிப்பட வேண்டும் விஷயத்த 14-15 சொல்றாரு. 16-17 இந்த உபனிஷத்தின் மகிமை கேட்பதாலும் கற்பதாலும் பார்ப்பதாலும், அதாவது இத வந்து ரசிகேதனோ இல்ல யமதர்மனோ சொல்றது இல்ல, உபநிஷமே சொல்லுவதாக கூறப்பட்டுள்ளது. அதனால அது உபநிஷத்தின் மகிமையாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது முதல் ஸ்லோகம் முடிஞ்ச அளவுக்கு நான் சான்ஸ்கிரிட்ல படிக்க முயற்சி பண்றேன். ரிதம் பிபந்தோ ஸ்கிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டோ பரமம் பார்த்தே சாயா தபோ பிரம்மவிதோ வதத்தி பஞ்சாக்னேயோ திரிநேத்திகேசாகா. இதுல வந்து ஒரு கீவேர்ட்ஸ்னு பார்த்தா சுகர்த்தஸ்யன்னா நம்மளால செய்யப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம், சாயா தப்போனா மேலும் மொழிங்கிற அர்த்தம், பிரவிஷ்டோனா நுழைந்தார்கள்ன்ற அர்த்தம். இது எப்படி நம்ம விளக்கமா சொல்லணும்னாக்கா, ரிதம்ங்கிறது சத்தியம். இது வந்து ஈக்குவல் வேர்ட்ஸ். அது கர்ம பலன் மோகம் இதெல்லாம் வந்து ஏற்படுறது, சரீரம் அனுபவிக்கிறது, இந்திரியம் செய்கிறது, உடல் எல்லாவற்றுக்கும் சென்று புண்ணிய பாவம் அடைகிறது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் பின்னிக்கொண்டு இருக்கிறது. அதாவது வந்து நம்ம சரீரம் இல்லாம நம்ம ஆத்மாவை அடைய முடியாது. மாயா உபய சைத்தன்யம் அதே 3 பேர் சொல்கிறார்கள். இது என்ன, இப்படி இதை சரி பண்றது? இதை வந்து நம்ம வெளியில வர்றது பிரம்மத்தை அறிந்தவர்கள் ஒரு பஞ்சாக்னியோ வதந்தி, அந்த பண்ணி செய்யறவங்களுக்கும் இதை ஈஸியாக சொல்றார். நற்செயல்கள் தீய செயல்கள் அதுக்கு உண்டான பலன்கள், இதை செய்வதால் திரைமோகம் எப்படி இருக்கும் சொல்றாரு. இப்போ வந்து சில பேர் செல்ஃபா வந்து ரியலைஸ் பண்ணிருக்கவங்க பிரம்மத்தை அறிந்தவர்கள் லிஸ்ட்ல சேர்த்துடுறாங்க. அவங்க தானாவே அவங்க செல்ஃப் ரியலைசேஷன்லயோ இல்ல வந்து ஏதோ ஒரு மூலமா அவங்களுக்கு வந்து இதை வந்து சில பேர் பகவத்கீதை படிக்கலாம், அதெல்லாம் செய்யறதுனால அவங்களுக்கு கிடைக்குது. 2வது வந்து பஞ்சாக்னியம் வர்த்தியம். பஞ்சாப்னா 5 விதமான கார்க்கப்பத்தியம்னு சொல்றாரு. அதுல வந்து கார்க்கப்பத்தியம்னா குலதேவதை வழிபாடு முக்கியமா. அதுல வந்து குலதெய்வ வழிபாடு மூலியமா அடையிறது. தட்சிணாக்னினா மகிழ்ச்சி தரக்கூடிய யமன்னு சொல்றாங்க, தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாங்க, செய்யற யாகம். ஆகவனியம்னா அதிதிய அக்னியை வளர்த்து, உதாரணத்துக்கு கணபதி யோகம், சுதர்சன யோகம், அந்த மாதிரி யோகங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது. சாப்பிய சாட்சி ரூபமாக விளக்கு ஏற்றி செய்வது 4வது விதமா சொல்றாரு. 5வது விதமாக ஆபசப்பிய மங்களத்தை கருதி வீட்டிற்கு வெளியே விளக்கு, துளசி மானம் முதலியதை வைக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம சாமிஜி கூட சொன்னார், கேரளால எல்லார் வீட்லயும் வெளியில சாயந்தரமான விளக்கு ஏத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி முண்டகோபனிஷத்துல 3:1:1ங்கிற விதத்துல ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றாங்க. அது ஒரு பறவை வந்து 2 பறவைகள் ஒரு மரத்துல உட்காந்துட்டு இருக்கு. ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கு, ஒண்ணு சாப்பிடுறதே இல்லை. அது ஏன் ஆன்மா அதையும் சாப்பிடல நினைச்சிட்டு அது சாப்பிடாம இருக்குன்ற ஒரு கதையை சொல்லி விளக்கமா சொல்றாரு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம ஆட்டோ சஜஷன்ற அர்த்தத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம். சுய பரிசோதனை, இது ஒரு பாலத்தை கடக்கிற மாதிரி நம்ம வந்து செய்யும் செயல்கள் நாம செய்யறோம்னு நினைக்காம ஆத்மா செய்யறது நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம வந்து இப்ப செயல்கள் அப்புறம் நாம செய்யும் செயல்கள் நாம செய்யவில்லை, ஆத்மா செய்கிறது என்ற நிலையில் இருக்கிறார்களோ ஆத்மாச்சாரம் பதத்தை அடைகிறார்கள்.
பிரம்மபதத்தை லயித்திருக்கிறாள். எல்லோரிடம் உள்ளது. இப்போ வந்து தபசு, தியானம், யோகம், பிரம்மச்சாரியம், உடல் ஆத்மா சேர்ந்து செய்வது தர்மம். சம்சாரங்களே நல்லது இது கெட்டது ஏற்படுகிறது. நான் செய்கிறேன் என்ற எண்ணம் தவறு, சம்பந்தமே இல்லை என்று நினைக்க வேண்டும். பகவத்கீதையில் உள்ளது போல் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் நம்ம நிறைய அதை பத்தி படிச்சிருக்கோம். அதாவது நம்ம வந்து இதுல நம்ம செய்யணும், செய்யறதுக்கு கர்ம பலன் நமக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல பிரார்த்தனை யாகம் அப்படின்னு நினைக்கணும். இந்த யாத்திரையை தொடரும். இப்ப மூன்றாவது வந்து 2வது ஸ்லோகம் நம்ம படிச்சோம்னா தெரியல. 3வது ஸ்லோகத்துல இருந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் 8வது ஸ்லோகம் வரைக்கும் ஒண்ணு இருக்கு. ஆத்மானம் ரெதினம் வித்தி ஷரீரகும் ரமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மன பிரக்கிரமேவச இந்திரியாணி அயானாகு விஷயாம் சேது கோஷராம் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே ஆகிர் மனிஷினாக எஸ் விஜயவான் பவதி ஆயின் மனசா சதா தச்சிந்திரியேந்திராச்சானி துஷ்டவான் இவ சாரதே யஸ்து விஞ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா ததேந்திரியாணி வச்சாணி சத்வேத இந்திரேசே. அடுத்தது எஸ் விஜயவான் பவதி அமனசக்க சுதிஸ்ரேக சா சத்திய மனசோ சாரதம் சத்தி கச்சதி. எஸ்து விஜயானவான் பவதி சமனச சதா சுகி அசுதப மனோத்தி யக்தி சுபயாதே. இதுல வந்து நிறைய சில விஷயங்கள்லாம் ஈஸியா புரியுற மாதிரி ஆப்போசிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல 3வது எடுத்தோம்னாக்கா நம்ம 3ல இருந்து 8 வரைக்கும் ஒரே இதா படிக்கலாம். இதுல வந்து ரத கற்பனை தேர் உபமானம் சொல்லலாம். ஏற்கனவே அது சாமிஜியும் நிறைய எடுத்துட்டாரு அவரு. இதுல வந்து நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லிடலாம். உடல் வந்து ரதம் போலவும், மனம் கடிவாளம் போலவும், புத்தி தேரோட்டி போலவும், இந்திரியங்கள் குதிரைகளாகவும், ஜீவாத்மா ரதத்தில் உள்ள உட்கார்ந்துருக்கிற டிராவல் பண்ற எஜமான்னு சொல்றாங்க. சரியான பாதையில் சென்றால் ஜீவாத்மா பரமாத்மையை அடைகிறது. யார் அறிவற்றவராகவும் நெறிப்படுத்த முடியாத இருக்கும் மனத்தில் இருக்கிறார்கள் அவன் இந்திரியங்களை தேரோட்டியும் மோசமான குதிரைகள் போல் கட்டுப்பாடு இல்லாமல் செல்லுகின்றன சொல்றாங்க. அதாவது நேரா ஒழுங்கா ஓட்டுறவங்க நேரா போய் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிறது. சரியா ஓட்ட தெரியாதவர்கள் இந்திரியங்கள் மூலியமா வந்து கஷ்டப்படுறாங்க. உதாரணத்துக்கு சப்தம். இப்போ சப்தம்னா நம்ம காலால கேட்கறது, ஸ்பரிசம்னா நம்ம தோல் மூலியமா அடையிற இது, ரூபம்னா பார்வை கண்ணால பாக்குறது, ருசி ரசம்ங்கிறது நாக்கு சாமிஜி சொல்ற மாதிரி டபுள் டியூட்டி அதுக்கு, கந்தம் வாசனை மூக்கு. இதெல்லாம் மூலியமா ஈர்க்கப்பட்டு நம்ம வந்து அதுல வந்து நம்ம மனதை செலுத்தினோம் என்றால் அதனால நமக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு சாமிஜி. இந்த ஒரு அனிமல்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. மானை வந்து சத்தம் செஞ்சு பிடிக்கிறாங்க, பெண் மானை சத்தம் செஞ்சு ஆணி யானை பிடிக்கிறாங்க, யானை யானையை பெண் யானையை பிடிக்கிறது, வண்டு வந்து தாமரை மேல ஒரு ரூபத்தை பார்த்துட்டு அது வாசனையை வாங்கி போறது, மீன் வந்து ஒரு புழு வச்சு அது பிடிக்கிறது நாக்கு ருசிக்காக, எலி வந்து வடையை வச்சு வாசனை வச்சு பிடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விலங்குகள் இந்திரியத்துக்கு அடிமையானதுங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா அவை சில விஷயங்கள் இயற்கை சுபாவம் தேவை, இல்லைன்னா அதுக்கு ஆறாதறிவு இல்லைங்கிற ஒரு காரணம் கூட இருக்கலாம். அதனால வந்து அப்படி இருக்கலாம். ஆனா மனிதன் வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் மோசமானவன் கூட நினைக்க தோணுது எனக்கு. மனிதன் எல்லா இந்திரியங்களும் ஒவ்வொரு சமயத்திலையும், அதாவது 24/7 எக்ஸப்ட் ஸ்லீப், நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம இழுத்துட்டு போகுது நம்மள. அதாவது இதை வந்து இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா சரணாகதி, விவேகம், புத்தி இதை மூலியமா தான் நம்ம அடைய முடியும். இதை எப்படி அடையலாம்? ஒவ்வொருத்தரும் ஒரு வழி சொல்றாங்க இதை அடையறதுக்கு. சத்சங்க, நிறைய பேர் சத்சங்க கேட்கலாம். சத்சங்க மூலியமா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணலாம், யோகம் பண்ணலாம், உபன்யாசம் கேட்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், யாகம் பண்ணலாம், மந்திரம் தந்திரம் யந்திரம்னா நம்ம சாமிஜி சௌந்தரிய லகரியில சொன்னார். இதெல்லாம் நல்ல வழியில பயன்படுத்தலாம், தீ வழி இல்லாம நல்ல வழியில பயன்படுத்தலாம். பிராணாயாமம் பண்ணலாம், யோகாவோட செய்யலாம், நித்தியா அதாவது மானச பூஜை செய்யலாம், நித்தியமா ஆசனம் பண்ணலாம். ஆசனங்கிறது நம்ம வந்து ரஃபா மீனிங் எடுக்கக்கூடாது. ஆசனம்ங்கிறது நம்ம வந்து இணையறதுன்னு அர்த்தம். ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையறது அப்படிங்கிற விதத்துல செய்யலாம். இதெல்லாம் வந்து செய்யும் போது நம்ம இதுல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் படிக்கும் போது எப்படி சாமிஜி சொல்லியிருக்காரு, 5ம் 7ம் ஒரு பேர், 6ம் 8ம் ஒரு பேர்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் படிக்கணும். அதை படிச்சாதான் நம்ம வந்து கொஞ்சம் புரியும். அதனால அது வந்து அடுத்தடுத்து படிச்சா அதுக்கு ஆப்போசிட் மீனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, அவிவேகிங்கிறவன்
மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். அத வந்து இதை புரிஞ்சிக்காம இருக்கிறவன் அடிக்கடி பிறந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இது ஒருநிலைப்படுத்தப்பட்ட மக்கள் வந்து பிறப்பதில்லை. அதான் சொல்றாரு சாமி அடிக்கடி சொல்றாரு, நச்சபுராணம் வர்த்ததே நச்சபுராணம் வர்த்ததே அப்படின்னு 6வது அத்தியாயத்துல கீதையில 6வது ஸ்லோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாழ்க்கை ஜீவராத்திரியில் இருக்கிறோம். ஞானிகள், அவதாரங்கள், சித்தர்கள், குருமார்கள் இதை உணர்கிறார்கள். இதை பத்தி சாமிஜி நிறைய சொல்லியிருக்காரு நமக்கு. ஞானிகள், அவதாரங்கள்ல கிருஷ்ண அவதாரம் சொல்றதோட நம்ம ராமகிருஷ்ண அவதாரம் கூட சொல்லலாம். சித்தர்கள், நமக்கு தெரிஞ்ச சித்தர்கள், தெரியாத குருமார்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உணர்ந்து கொண்டு அவங்க அதுவே ஓரமா எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இதே மாதிரி நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ண வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத 9ல இருந்து கடைசி முடிவுல சொல்றார். 9வது ஸ்லோகம் என்ன சொல்றது என்றால், விஞ்ஞான சாரதி அஸ்து மன பிரகிரஹார்வன யோதஸ் தன்வ பரமாப்னோதி தத் விஷ்ணு பரமம் பதம். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்லோகம்னு சாமி சொல்றார். அதாவது நம்மை தாமே உணர்வே அறிவு. இதுக்கு வந்து 10 விஷயங்கள் சொல்றாங்க. இந்த 10 விஷயங்கள்ல வந்து நம்ம கொஞ்சமா நம்ம அதுல இருந்து விடுபடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் மட்டும் கிடையாது. அதை தவிர நமக்கு வந்து அசப்தம்னா சவுண்ட் வித்தவுட் சவுண்ட் இருக்கிற மாதிரி, அப்பரிஷம், அபூர்வம், அப்புறம் வந்து அனாதி ஆனந்தம் சொல்றாரு. அதுக்கு அனாதி பிகினும் இல்ல எண்டும் கிடையாது, அந்த அளவுக்கு அது இருக்குது. அதுர்வம், அப்புறம் மகத்பிரமம், நித்தியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது 5வது வந்து காரணம் அவன் அவிவேகிங்கிறதுனால அந்த பலன் வந்து கர்ம பலன் அடைகிறான். 6வது ஸ்லோகத்துல விவேகி வந்து நல்ல பலனை அடைகிறான். மனம் நல்ல கட்டுப்பாட்டில் உள்ளதோ அவர்கள் பயணத்தின் முடிவை மேலான ஈர்ப்பான பரமபதத்தை அடைகிறார்கள். இதுக்கு என்ன அப்படின்றக்கா 9வது ஸ்லோகத்திலையும் 11வது ஸ்லோகத்திலையும் சொல்றாரு, இந்திரியத்தை காட்டிலும் மேலானது விசேஷம்ன்றார், விஷயங்கள்ன்றாங்க. விஷயத்தை காட்டிலும் மேலானது மனம், மனத்தை காட்டிலும் மேலானது புத்தி, புத்தியை காட்டிலும் இரண்ய கர்ப்பம் மேலானது, இரண்ய கர்ப்பத்தை விட மாயை மேலானது. மாயைக்கு நம்ம ராமகிருஷ்ண மடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம ஒவ்வொரு ஆர்த்திலையும் அதை சொல்றாங்க. மாயை காட்டிலும் ஆத்மா மேலானது. ஆத்மாவுக்கு மேலானதுன்னா ஆத்மாவுக்கு தவிர தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், அந்த இடத்துக்கு மேல நமக்கு ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்த அடையறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து இதுல டிஸ்கிரிமினேட் பண்ணி எதையும் பார்க்க கூடாது. சித்தமே சிவலிங்கம்ன்ற மாதிரி சொல்றாரு. விவேகம் சூடாமணியில நம்ம வந்து நாய்க்கும் சாப்பிட்றவங்க ஒன்றும் வித்தியாசம் பார்க்கறது இல்ல. அதே மாதிரி நம்ம வந்து இத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது சர்வம் ஏக்கம்ன்ற பாயிண்ட்ல கூட பார்க்கலாம். அதே சமயத்துல நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தேவை. மற்றபடி வெளியில இருக்கிற மாற்றத்துக்கு நம்ம வந்து எதுக்கும் நம்ம வந்து ஈடுபடுத்தக்கூடாது, நம்ம வந்து அதுல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது 12-13. இப்போ வந்து இது வந்து என்ன சொல்றோம்னா, எல்லா உயிரினங்களிலும் ஆத்மா மறைந்து இருக்கிறது. நுட்பமான கூர்மையான புத்தி அறிவினால்தான் அது ரொம்ப சட்டிலான விஷயம். அதை வந்து நம்ம வந்து அடையணும்னா அது கஷ்டப்பட்டு நம்ம அடைஞ்சிக்க முடியும். இதுல வந்து அடைவது மிக கடினமானது. இது மிகவும் நீண்ட மிகவும் நுட்பமாக உள்ளவர்கள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். சூஷ்ம பிரபஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மைக்ரோ மேக்ரோ பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு, வெளியில இருக்கு, உள்ள இருக்கிறது. இப்போ உதாரணமா நம்ம உடம்புல இருக்கிறது, வெளியில அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி இதுல வந்து நம்ம வந்து அதை வந்து செய்யும்போது ஜீவன பிரசோதயாத்துன்ற மந்திரமும், அப்புறம் கீதையில 7வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம் இதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. ஞானிகள் வாக்கை மனத்தை ஒடுக்க வேண்டும், மனத்தை புத்தியில் ஒடுக்க வேண்டும். சாதமான இப்போ வந்து நமக்கு இதுல என்னென்ன பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணா அன்னமய கோச்சம், பிராணமய கோச்சம், மனோமய கோச்சம், விஞ்ஞானம் கோச்சம், ஆனந்தமய கோச்சம், இதெல்லாம் நம்ம ஒண்ணா பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு அடையத்துக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு என்ன உடையணும்னா உடனே நம்ம வந்துட முடியுமானா 14-15 ஸ்லோகத்துல சொல்றோம். உத்திஷ்ட ஜாகிரதை அப்படின்ற, நீங்க அந்த ராமகிருஷ்ணா விவேகானந்தர் சொல்ற மாதிரி நீங்க எழுந்துற அடையறதுக்கு எல்லா விதமான இதையும் நீ செய்யணும். இது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான்.
ஒரு கத்தி மேல் நடப்பது போலதான். ஆனா வந்து நீ வந்து ஒரு மேகத்தை சூரியன் மறைக்கிறது போல உங்க மாயை வந்து எல்லாத்தையும் மறைக்கும். ஆனா இதை வந்து தாண்டி நீங்க வந்து அஞ்ஞானத்துல இருந்து விடுபடணும். விடுபட்டு நீங்க வந்து உண்மையான நிலையை அடையறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அது வந்து ஒரு சமயத்துல உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்ப எப்படின்னாக்கா அது எப்படி செய்யணும் அப்படின்னா, தாமரை மேல ஒரு பட்சி உட்கார்றதுன்னா அது கால் மேலேயே தண்ணி படுறதில்ல, தாமரை மேல இருக்கிற பூ மேல தண்ணி படுறதில்ல. அந்த மாதிரி ஞானிகள் வாழ்க்கை, உதாரணமா நம்ம துரியானந்தர்னு சாமிஜி சொல்லியிருக்காரு, ரமணர், சங்கரர் அவர்கள் கடைசி காலத்துல அனுபவிச்சது, அவங்க வாழ்க்கையே அவங்க வந்து நம்ம வந்து அதை ஒரு பாடமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமிஜி சொல்றாரு. அதை தவிர இதுல வந்து இந்த ஆத்மா எப்படி டிஸ்கிரைப் பண்றது அப்படின்னா, ஆத்மா சின்னதுலயும் சின்னது, பெருசுலயும் பெருசு, எல்லா இடத்துலயும் இருக்கு, நித்தியம். அது வந்து நம்ம எங்க இருக்குன்னா கடைசியில நம்மளோட மனதில் தான் இருக்கிறது. அதனால அந்த மனதை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும். எல்லா பிறப்பு இறப்பு நம்மளை வந்து ஆட்டி வைக்கும். நம்ம பல சக்திகள் நம்மள இருக்கும்போது அதுல இருந்து வெளியில வரணும். இதை வந்து நம்ம வந்து இப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னாக்கா, நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது, சிலதெல்லாம் நம்ம உணரதான் முடியும். இதை வந்து புத்தகம் படிக்கும் போது புத்தகத்தை நம்ம பார்ப்போம், ஆனா வந்து மனசு வேறையா இருக்கும். ஆனா இப்போ வந்து ஒருத்தர் மியூசிக்கே பண்ணுவாங்க, அந்த மியூசிக்ல ஃபுல்லா லயிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப கடல் அலையை பார்த்து ஒரு மெடிடேஷன் பண்ற மாதிரி, அந்த மாதிரி நம்மள இன்வால்வ் ஆகிட்டு எல்லாத்தையும் மறைஞ்சு ஒரு அனுபூதி நிலையை அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. 15, 16 வந்து இதை வந்து நச்சிகேதன் வந்து இந்த உபதேசம் பண்றதுனால என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி இதோட சொல்லுது. நச்சிகேதனால் பெறப்பட்ட பேசப்பட்ட நியாயத்தை கேட்டு மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறால் அவங்களும் பிரம்மத்தை அடைகிறார்கள். எவ்வளவு சிறுத்த காலே அவனுக்கு படிச்சு பண்ணிட்டே இருந்தாக்கா இது ஈஸியா அவனால அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால இதை வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க செய்யணும்ன்ற மாதிரி முடிச்சிருக்காரு. நான் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். அறிவோம். சகனாபத்து சகனம் பூமத்து சக வீரியம் கரபாவகை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மாத்யுஷாகவை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அத்யத்புதம். ரொம்ப ரொம்ப சூப்பர். வித் ஸ்லோகமோட சொல்லி ரொம்ப அசத்திட்டீங்க. இல்ல சுவாமிஜி, நான் வந்து முயற்சி பண்ண தவிர எல்லாம் கடைசி டைம் ஆனது நான் நினைச்சிட்டேன். ஒரு 11:30 முடிக்கணும், கடைசியெல்லாம் சொல்லல. நோ ப்ராப்ளம். காலையில 8 மணி இருந்தது. டைம் இஸ் நதிங் ப்ராப்ளம். எனக்கு எனக்கு அப்சர்வேஷன் பாயிண்ட் சொல்லுவாரு. சொல்லிதுன்னா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சரவணன்ஜி. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்தே. அதாவது உத்தம மத்தியம அதமன்னு ஏதாவது சொல்லலாமான்னு பார்த்தா அந்த 3 பேருமே யூஸ் பண்ண முடியாம இருக்கு. சிரேஷ்ட தமம் தான் சொல்லணும். ஒத்து வந்து ஒரு லெவல்ல விட அடுத்த லெவல்ல வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து அவர் சம்மதியா சொன்னார். செகண்ட் லெவல்ல வந்து சொல்றப்ப வித் ஸ்லோக மீனிங் சொன்னாங்க. அடுத்து தேர்டு 3வது வழி சொல்றப்ப ஸ்லோகத்தோட சொன்னார். அது ஸோ எல்லாமே கரெக்டாக தான் சொன்னாங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. 2-3 விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இது கடோபநிஷத்துக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி விஷயங்களை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருந்துக்கலாங்கிறதுக்காக நான் அதை மட்டும் ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். இது சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ முதலாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வள்ளியில வந்து சங்கரநாயகி சொல்றப்ப அதுமே சொன்னார். அதில் அந்த 2வது அந்த உபாசனா வந்து ரொம்ப அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீவிரமா இது பண்ணியிருக்கணும். என்னன்னா அந்த அக்னி வித்தியங்கிறது வந்து மோட்சத்துக்கு உண்டான அக்னி வித்தியை வந்து இது பண்றாங்க. ஏன்னா அது நான் ஆக்சுவலாக நான் ஒரு சம்மதி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்க சொல்றப்ப நான் பார்க்குறேன். எப்படின்னா இது வந்து 3 வளருமே வந்து ஒண்ணுக்கொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய சாதாரணமான வந்து குழந்தை கேட்கக்கூடிய ஒரு மதத்தை வந்து கேட்கலாம். அடுத்து வந்து அவன் வந்து உபாசன மூலமாக மோட்சத்தை அந்த இருக்கும் கேள்வியை கேட்கறான். அக்னி அதை கேட்கறா. அப்படி 3வது வந்து பிரம்ம ஞானத்தை பத்தி கேட்கறா. அப்படி இது படிப்படியா போயிருக்கு. 2வதுல அந்த உபாசனா வந்து அது நச்சிகேதாக்னின்னே வந்து அது யமதர்மராஜா வந்து அந்த அக்னிக்கு பேரே அதை கொடுத்து அதோடைய பலஸ்ருதியெல்லாம் அதை ரொம்ப சொல்லியிருக்காரு. அந்த யாகத்துக்கு என்ன விதமான கிரமங்கள்லாம் செய்யணுங்கிறது எல்லாமே வந்து இந்த மந்திரங்கள்ல இருக்கு.
ஸோ அந்த ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். செகண்ட், ஆறுமுகஞ்சி சொன்ன இதுல வந்து எல்லாமே அவர் வந்து ஸ்லோகாவே டீட்டெயிலாக சொல்லிட்டார். பட் இருந்தாலும் அதுல வந்து என்னன்னா இந்த ஆத்மாவுடைய அந்த லட்சணங்கள் எல்லாமே வந்து அதுல இதுல சொல்லியிருக்கு. என்னன்னா அந்த 17 ஓம்கார உபாசனாலும் சொல்றப்ப அதுல சொல்லியிருந்தப்ப அது எல்லாமே கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆத்மாவுடைய பாயிண்ட் என்னென்னங்கிறது. உதாரணத்துக்கு வந்து 25வது ஸ்லோகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆத்மா சிருஷ்டி ஸ்திதி லயசுரூபங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா இருந்ததுன்னா, அந்த லட்சணங்கள்லாம் மைண்ட்ல இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா தான் சொன்னார். அதே மாதிரி முதலிஜியும் வந்து ரொம்ப அருமையா வந்து ஸ்லோகத்தோட சொல்லி இது பண்ணார். அதுல என்னன்னா இன்னொரு விஷயம் அவர் முதலி சார் சொல்றதுல என்னன்னா, ஆல்ரெடி வந்து அந்த 2வது வள்ளியிலே ஆத்மாவுடைய அந்த லட்சணங்கள்லாம் சொன்னதுனால அந்த 3வது ஸ்லோகத்திலிருந்து அந்த 8வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அது ஃபுல்லாவே நம்ம ஒரு நித்தியாசனத்துக்கு டெய்லி பண்றதுக்கு உண்டான ஒரு போர்ஷன். ஆத்மானம் விதினம் வித்திங்கிறது வந்து இது ஆல்ரெடி வந்து சுவாமிஜி எடுத்திருக்க. நம்ம ஜீவ யாத்திரையிலும் ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு இந்தியமே சொல்லியிருக்கோம். மனசுன்னா மனசுக்கு என்ன காரணம், மனதுடைய லட்சணம் என்ன, மனதில் வந்து எப்படி நெறிப்படுத்துறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால அந்த உபாசனையாகவும் அந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதை பார்த்துட்டா நம்மளுடைய டே டு டேக்கு அந்த உபாசனையை தான் நமக்கு அந்த நித்தியாசமா கொண்டு வரதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒன்று சொல்லணும்னு பார்த்தேன். மற்றபடி எல்லாமே அருமையா சொன்னாங்க. எல்லாமே வந்து அந்த டாபிக் வைஸும் பிரித்து சொன்னாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் எந்தெந்த ஸ்லோகத்துலேருந்து எந்த ஸ்லோகம் இருக்குங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது சுவாமிஜி. தேங்க்யூ சரவணன்ஜி. ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்கல்ல, அது வந்து ஆனந்தகிரி டீக்காலையும் பார்த்தீங்கன்னா ஆனந்தகிரி வந்து அப்படி தான் எடுத்திருப்பாரு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வள்ளி முடியும் போது அது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து மனுஷங்க வந்து கர்மத்திலேருந்து உபாசனத்துக்கு போய் உபாசனத்துலேருந்து ஞானகாண்டத்துக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உபோத்காதம் கொடுத்துருப்பாரு. இதே கட்டோபனிஷத்துக்கு ஆனந்தகிரியோடைய டீக்கா, சங்கர பாஷ்யத்துடைய ஆனந்தகிரி டீக்கா வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணீங்க. எனக்கு வந்து சுவாமி சுப்ரஜானந்தஜின்னு இப்போ சென்னை மடத்தில் இருக்காரு பப்ளிகேஷனில். அவர் எனக்கு இதை வந்து நைட்டில் எடுப்பார். அப்போ ஆனந்தகிரி டீக்கா எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்தது. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாமே எனக்கு வந்து என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லை நம்ம வந்து ஒரு சும்மா வேதாந்தா மற்ற இடத்துலையும் நிறைய இடத்துல வேதாந்தாலாம் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அடியனே நிறைய வேற ஒரு இடத்துலாம் கூட எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நம்மளுடைய மெயின் இது எப்போ வந்து ஃபுல்லாக படம் போட முடியும்னா, அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுறது ப்ளஸ் இன்னொன்று நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி வர்றது. அப்போ முரளியன் ஒன்று நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி சொல்கிறார். ஆக்சுவலி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நான் சொன்னேன். இன்னொன்று என்னுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் சொன்னேன். அதனால் நம்ம வந்து தனியாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மூணாவது, இந்த வேதத்துடைய ஒரு பெரிய இதுவே என்னென்னா குரு சிஷ்யன். இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சிஷ்யர்கள்ல இருந்து குருவாக ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து இட் ஷோஸ் தட் பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு என்னுடைய குருமார்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது எப்போ உனக்கு பலிக்கும் அப்படின்னா, மற்றவங்க உன்னுடைய சிஷ்யங்க நீங்கள் வந்து யாருக்குன்னா சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து இதை வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு சொல்லும்போது அப்போதான் இது வந்து உனக்கு புரியும் அப்படி சொன்னார் ஒரு சுவாமி எனக்கு. அது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்னது எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் பகவானுடைய அனுகிரகம். இந்த குரு சிஷ்ய பரம்பரை, இந்த ஆத்ம வித்துக்களுடைய பரம்பரை, சாதுக்களுடைய பரம்பரை, பிளஸ் இந்த சனாதன தர்மத்துடைய இந்த வழி எல்லாத்தையும், அதுக்கு மேலே இந்த வேத மாதாவுடைய அனுகிரகம் உங்க எல்லோருக்கும் இருக்குன்றத 100% இல்லை 1000% ஐ கேன் ஏபிள் டு சே. ஸோ அத்தனை காருண்யம் கொடுத்த அந்த பகவானுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, எல்லோரும் இன்னும் கிளாஸஸ்லாம் இன்னும் கூட ரொம்ப நல்லா பண்ணணும். அவங்க எல்லோருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சொல்லுங்க. அதாவது இப்ப இது ரெக்வெஸ்ட், இது சின்ன வேலை தான், பட் இருந்தா அது பண்ண நல்லா இருக்கும் எல்லாருமே. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வள்ளி பண்ணிருக்கிறதுனால இதோடைய சம்மதியை வந்து அவளோட இதுல ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல ஏதோ ஒண்ணுல கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கம்பைல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த 6th அந்த 6 வள்ளி முடியாதப்ப
நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய இது என்னங்கிறது நமக்கு கிளியரா இருக்கும் சாமிஜி. ஆமா அது ஏன்னா மத்த புக்ல பார்த்து சொல்றதுக்கு அது விஷயம். பட் நம்ம எதை வந்து உணர்ந்துக்குமோ அதை சொல்றதுங்கிறது முக்கியம். படிச்சு சொல்றதுக்கு வேற, உணர்ந்து சொல்றதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இவ்வளவு அழகா ப்ரெசென்ட் பண்ணதுனால அதை வந்து ஒவ்வொரு அதை அவங்கவுங்களுக்கு உண்டானதை ஒரு டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ ஆல்பஞ்சிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு கம்பைல் பண்ணி போடலாம். எஸ், பப்ளிஷ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அது கண்டிப்பா மட்டும் இல்ல, இது வந்து சுவாமி பரமாத்மானந்த சுவாமிகள் வந்து நிறைய சிஷ்யர்களுக்கு இன்க்ளூடிங் மீ நிறைய முறை இது மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. அதை தான் பின்னாடி வந்து அவங்க அந்த ட்ரஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. ஈவன் நம்ம ஆர்டிக்கலா கூட பப்ளிஷ் பண்ணலாம். நான் வேணா இதை வந்து உங்களுக்கு ராமகிருஷ்ண விஜயத்துல மற்ற இடத்துலயும் கூட நான் கேட்டு பாக்குறேன். நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம். சின்ன புக்லெட் மாதிரி போட்டு நீங்களும் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆறுமுகம்ஜி, ஐ ஹோப் நீங்களும் அதை கொஞ்சம் மற்றவங்க கிட்ட இருந்து அதை ஒரு 2 பக்கம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிட்டு அதை வந்து நம்ம சேர்த்து பண்ணலாம். ரொம்ப கரெக்டான இது அட்வைஸ், நல்ல இது சரவணன்ஜி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இது. அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பண்ணணும். இப்போ அடுத்தது கடோபனிஷத் முடிச்சு I want to take other Upanishads also. Meanwhile, Bhagavad Gita and இன்னைக்கு ஒரு சிஷ்யன் ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து கேட்டிருந்தாரு, சுவாமிஜி சிவானந்த லகரி எடுக்கணும்னு கம்பல் பண்ணிட்டு இருக்காரு. ஐ டோல்டு ஓகே, சௌந்தரிய லகரி முடிஞ்ச உடனே சிவானந்த லகரி இது கன்சிடர் இருக்கேன். அதுவும் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி சரணன்ஜியோட கிளாஸஸ்க்கு நானும் ஐ வில் ஆல்சோ டு. Thank you very much. Thank you for everybody. And my humble prayers and blessings to all of you. Thank you. Thank you. Jai Ram. Thank you.